Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், தரவரிசை பட்டியல் எப்போ வரும் தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்பார்க்கும். இது கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க. அது 10ஆம் தேதிக்கு மேல தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம எதிர்பார்க்கிற கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்க முடியும். பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டால என்ன கல்லூரி கிடைக்கும், நமக்கு நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த கல்லூரி கிடைக்கும், இப்படி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் கண்டிப்பா சொல்ல முடியுங்க. பட் இந்த ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் கண்டிப்பா எடுத்துக்குவாங்க டைம். அப்ப இந்த ரேங்க் லிஸ்ட் இல்லாம நம்ம ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி, அது ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அது என்னென்ன கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் அடுத்த வீடியோ பதிவு பண்றோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். பட் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த சூழ்நிலையில கர்நாடகா ஸ்டேட்ல நமக்கு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கர்நாடகால எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவருடைய ரேங்க் என்ன ஜென்ரல் ரேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்க் பேஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். இப்ப கர்நாடகா மாதிரியே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நீட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். அது 2017 இருந்து நீட் பேஸ் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் MBBS அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 2017 இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2024, 25 எப்படி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ இந்த மாதிரி இந்த வீடியோ எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த MBBS அட்மிஷன் சம்பந்தமா நாங்கள் பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ கைடன்ஸ் வேணா நீங்க தாராளமாக இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அட்டன் பண்றோம். ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டனா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா இட் இஸ் அ பெய்ட் சர்வீஸ். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், செப்பரேட் நம்பர் இருக்கும். எனக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேண்டாங்க சார், ஃப்ரீ கைடன்ஸ்ல நீங்க வந்து டைம் எனக்கு நான் கால் பண்ற டைம்ல எல்லாருமே பண்றாங்க, அப்படி எடுக்க முடியல, எனக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா அடுத்த பிளான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த வெபினார் அப்படிங்கிறது சும்மா ஒரு 10 minutes வெபினார் கிடையாதுங்க, 2 hours வெபினார், மினிமம் 2 hours டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எல்லா டவுட்டும் கிளியரா உங்களுக்கு தெளிவா எப்படியெல்லாம் ப்ராசஸ் நடக்க போகுது, எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்றது, எப்படியெல்லாம் கவுன்சிலிங் நடக்கும், கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி இருக்கும், அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், கம்ப்ளீட் டீடைல்ஸ் 2 hours வெபினார். இந்த வெபினார் அட்டன் பண்றது எல்லாருமே அட்டன் பண்ண முடியுமான்னு நாங்கள் லிமிட் பண்ண போறோம். 60 கேண்டிடேட் மட்டும் வெபினார் அடுத்த பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த வெபினார் ஃப்ரீ கிடையாதுங்க. இட் இஸ் அ ஃபீஸ், 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இந்த நீங்க வெபினார் அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரெடிக்டட் PDF, ஆல் இண்டியா பேஸ் பண்ணி உள்ள ப்ரெடிக்ட் ரேங்க் PDF, தமிழ்நாடு ரேங்க் பேஸ் பண்ணி உள்ள PDF, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். அப்ப இந்த வெபினாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees. இது எனக்கு வெபினார் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த கூகுள் ஃபார்ம்ல இந்த பேமெண்ட்டுக்கான QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க அதுல கொடுத்துட்றோம். அது QR கோடை பேமெண்ட் QR கோட் கொடுத்துருப்போம். அதை ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ரிசிப்டை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. பேமெண்ட் ரிசிப்டை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. 60 பேருக்கு மட்டும் தான் பிளான் பண்ண போறோம். இந்த வெபினாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees. இந்த வெபினார் அட்டன் பண்றவங்களுக்கு PDF கொடுத்துருவோம். பட் இந்த ப்ராசஸ் ஒரு லிமிட்டடாக தான் பண்ண போறோம். 1 or 2 times வெபினார் நடத்துவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வெபினார் இந்த 60 பேருக்குமே PDF ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இது தேவைப்படுறவங்க விருப்பப்பட்டா நீங்க இந்த இதுல வரலாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் ஆரம்பத்தில் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்ததுங்க. நீங்கள் 2020 பாருங்க, 700க்கு மேலே 3 பேர் வாங்கியிருக்காங்க, 600க்கு மேலே 992, 500க்கு மேலே 5182, 400க்கு மேலே 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 10,000க்கு மேலே வாங்கினது 2020. 2021 700க்கு மேலே 9 பேர் வாங்கினாங்க, 600க்கு மேலே 1030, 500க்கு மேலே 5284, 400 plus 10,000 plus ஸ்டூடெண்ட்ஸ் 11,000 வாங்கிட்டாங்க. 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் 2022 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கு, 5 ஸ்டூடெண்ட்ஸ் 700 plus வாங்குறாங்க. 600க்கு மேல குறையுது, 953, 500 plus 4470, 400க்கு மேலேயும் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்க. அதனால கட் ஆஃப் எல்லாம் குறையுது. 2022 கஷ்டமான பேப்பர், 2025 அதை விட கஷ்டமான பேப்பர். ஆனா இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. இப்போ 2023 பாருங்க, 700க்கு மேல 29 ஸ்டூடெண்ட்ஸ், 600க்கு மேல 1500, 500க்கு மேல 6500, 400க்கு மேல 12,000. போன வருஷம் சொல்லவே வேண்டாங்க, 600க்கு மேல 90 பேர், 700க்கு மேல 90 ஸ்டூடெண்ட்ஸ், 600க்கு மேல 4700, 500க்கு மேல 13,000, 400க்கு மேல 20,000 வந்துட்டாங்க. அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கு? கொஸ்டின் பேப்பர் கஷ்டம். பட் 700க்கு மேல கிடையாது. 600க்கு மேல பாத்தீங்கன்னா கர்நாடகால 100 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில்
80லிருந்து 120 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கலாம், அல்லது 80லிருந்து 130 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். 80 to 130 வரைக்கும் இருக்க 130 எண்ணிக்கைகள் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். 500க்கு மேல அங்க ஒரு 3000 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பட்சத்துல 2750லிருந்து 3250 மாணவர்கள் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு ஃபேமஸ் கோச்சிங் சென்டர்ல மட்டும் 1150 பேர் இருக்காங்க. அப்ப மீது எல்லாம் சேர்த்துனாலுமே 3250க்கு மேல போக வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பா ஒரு 2750லிருந்து 3250 இடைப்பட்ட எண்ணிக்கையில வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன். இது மாறுபடலாம். அப்போ 400க்கு மேல 13,000 14,000 இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கர்நாடகாவில் ஒரு 13,300 வாங்கியிருக்கிறாங்க. பட் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா 500க்கு மேல எண்ணிக்கைகள் குறையுது. 500க்கு மேல எண்ணிக்கைகள் குறையுது. ஆனா பாருங்க 500க்கு மேல எண்ணிக்கையில் குறைய வாய்ப்பு இருக்கு. பட் 400க்கு மேல பாருங்க 450க்கு மேல எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்குன்னா பிட்வீன் 22 23. அப்ப 22 விட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 23 விட 22 வந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். அதை விட 25 கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். ஆனா 450க்கு மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால 450க்கு மேல இருக்கக்கூடிய எண்ணிக்கை 2022 விட அதிகமா இருக்கும். ஆனா 2023 விட குறைவா இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2022ல பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பேர் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அது 7300லிருந்து 8000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2023ல ஒரு 9000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ இந்த 450க்கு பிளஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் பார் பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் டிசைட் பண்ணுங்க. அப்போ 450க்கு மேல 7300லிருந்து 8000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா ப்ரெடிக்ட் பண்றோம். அப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 500க்கு மேல எண்ணிக்கை அப்படிங்கிறது 2023 22 விட கூட குறையும். ஆனா 450க்கு மேல உள்ள எண்ணிக்கை 2022 விட அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 400லிருந்து 500க்குள்ள நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இதை நீங்க பார்த்தா கூட தெரியும் பாருங்க. 8000 பேர் இங்க வந்து கண்டிப்பா 13,000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் அது 400 to 500 இருக்கிற எண்ணிக்கைகள் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் டிசைட் பண்ணும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுடைய கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் டிசைட் பண்ணும். அப்போ இந்த 400க்கு கீழே இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குங்க. அப்போ நீங்க பிளான் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போற மாதிரி தான் என்ன பண்றது, டீம்டு யூனிவர்சிட்டி போலாமா, இல்லை அடுத்த பிளான் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். அப்போ இந்த அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ராக்சிமேட்டா நம்ம 600க்கு மேல ஒரு 133 மாணவர்கள் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 500க்கு மேல 2750 3250, 400க்கு மேல 13,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றோம், நான் கர்நாடகா பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி சொல்றோம். அப்போ இந்த 450க்கு மேல 7300லிருந்து 8000 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.